வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். وقال وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام أكثروا ذكر هذه من اللذات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த மாதமும் இதுதான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுனில் அவ்வல் மாதத்தில் தான் வஃபாத்தாகினாங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை தான் வஃபாத்தாயினாங்க, அதிலேயும் மாற்று கருத்து இல்லை. திகதி என்ன என்பதில் கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருக்குது. எந்த நாளில் எந்த திகதி என்ன என்பதில். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் ஆகப்பெரிய ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் சஹாபாக்கள்கிட்ட அவங்களுடைய உள்ளங்களில் மிக கடுமையாக பதிந்திருந்தது. சஹாபாக்கள் எல்லாரும் தன்னுடைய உயிரை விடவும் மேலாக ரசூலுல்லாவை மதித்தாங்க. தன்னுடைய உயிரை விடவும் ரசூலுல்லாவுடைய முஹப்பத்து கூடுதலாக அந்த சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகளை விடவும் முஹப்பத் ரசூலுல்லாஹ் மீது கூட, தன்னுடைய பெற்றோர்களை விடவும் ரசூலுல்லாஹ் மீது இருக்கின்ற முஹப்பத் மேலதிகமாக கூடுதலாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத் அவர்களுக்கு ஒரு சாதாரண துக்கமாக இருந்திருக்கலாது, பெரும் துக்கமாக இருந்தது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரொம்ப இரக்கமானவங்க. ரசூலுல்லாஹும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மிக இரக்கமாக இருந்தாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய பணிவிடையாளராக இருந்தாங்க. சொல்கிறாங்க, ஹதம் துஹு அஷ்ர சினீன், நான் ரசூலுல்லாஹுக்கு 10 வருட காலம் ஹிதுமத் செஞ்சிருக்கிறேன், பணிவிடை செஞ்சிருக்கிறேன். 10 வருட காலம் என்றது கொஞ்சம் காலம் அல்ல, ஒரு பெரும் காலம். பணிவிடையாளராக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த காலப்பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட எப்படி நடந்து கொண்டாங்க என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, மா கால லி உஃபின் கத்து, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு நாளும் சி என்ற ஒரு வார்த்தை சொல்லல, சி என்ற ஒரு வார்த்தை சொல்லல. நான் ஏதாவது ஒரு வேலையை பிழையாக செஞ்சிருப்பேன், அந்த நேரத்தில் ஏன் இப்படி செஞ்சீங்க என்ற ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஒரு நாளும் கேட்டதில்லை. செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் விட்டிருப்பேன், செஞ்சிருக்கணும் ஆனால் செஞ்சிருக்க மாட்டேன். நான் செய்யாத ஒரு வேலையை நீங்கள் ஏன் இதை செய்யலை, இதை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு கூட ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஒரு கேள்வி ஒரு நாளும் கேட்டது கிடையாது. கண்ணியமானவர்களே, பொதுவாக ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிற நேரத்தில், ஒரு பணிவிடையாளர் பணிவிடை செய்கிற நேரத்தில் பிழை என்றது வராமல் இருக்காது. அதுவும் கொஞ்ச காலமல்ல, 10 வருஷ காலங்களுக்குள்ள எவ்வளோ தவறுகள் எவ்வளோ பிழைகள் வந்திருக்கணும், வராமல் இருக்கலுமா? கட்டாயம் வரத்தான் வேணும், நடந்திருக்கத்தான் செய்யும், நடக்காமல் இருக்கலாது. ஆனால் அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் ஒரு நாளாவது நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க என்று ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலன்றாங்க.
கண்ணியமானவர்களே, அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பாசம், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருந்திருக்கணும். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மா ரஅய்து யௌமன் கான அக்பஹ வலா அظلم மின் யௌமின் மாத ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த நாளை விட மிக கவலையான, மிக துக்கமான ஒரு நாளை நான் பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு ஆக துக்கமான நாள், ஆக கஷ்டமான நாள். கண்ணியமானவர்களே, அப்புறம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நாளை ஒரு மிக துக்கமான நாள் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்துடைய நாள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கஷ்டமான, ஒரு துன்பமான நாளாக இருந்துச்சு. மிக துன்பமான நாள். அதுல இந்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் ஒன்றை கொண்டு வராங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, மன் கான லஹு ஃபரதானி மின் உம்மதி அத்கலஹுல்லாஹு தஆலா பிஹிமல் ஜன்னah. என்னோட உம்மத்துல யாருக்கு 2 குழந்தைகள் மஃபாத்தாகி சின்ன வயசுல மௌத்தாகி போயிருக்கிறாங்களோ அவரை அல்லாஹ் அந்த 2 குழந்தைகளை வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான்டாங்க. 2 புள்ள மௌத்தா இருக்குது சின்ன வயசுல, உம்மா அப்பாவுக்கு முந்தி மௌத்து. அப்படி யாராவது முந்தி மௌத்தாக இருந்தா, யாருக்காவது 2 பிள்ளைகள் மரணித்திருந்தா அல்லாஹ் அந்த 2 பிள்ளைகளை காரணமாக வச்சு அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, ஃபமன் கான லஹு ஃபரதும் மின் உம்மதிக், யா ரசூலல்லாஹ் ஒரு புள்ள, யாருக்காவது ஒரு புள்ள மௌத்தாகி போயிருந்தா அவருடைய நிலைமை என்ன, அவருக்கும் அது மாதிரி சொர்க்கம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கும் சொன்னாங்க, ஓ ஒரு புள்ள மரணித்திருந்தாலும் அவருக்கும் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, அப்படி யாருக்குமே மௌத்தாகாட்டி, ஒரு புள்ளை ஒன்று மௌத்தாகாமல் இருந்தா, முந்தி மௌத்தாகலன்னு இருந்தா, அதுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனா ஃபரத்துன் லி உம்மதி, நான் எல்லாருக்கும் முந்தி மௌத்தாக இருந்தானே, எனக்கு பின்னால் வாரவங்களுக்கு எல்லாருக்கும் முந்தி நான் மௌத்தாகிட்டேன் தானே, என்னுடைய மௌத்து இருக்குது தானே என்று சொல்லிட்டு சொன்னாங்க, லை யுசாபு மிமிஸ்லி, என்னுடைய மௌத்த போல ஒரு முசீபத், ஒரு துன்பம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்கலாது. இது போல ஒரு முசீபத் ஒன்றுமே இருக்கலா. அதுதான் ஆகப்பெரிய துயரம், ஆகப்பெரிய இழப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இதா உசீப அஹதுக்கும் பி முசீபத்தின், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இழப்பு வந்தா, ஒரு நஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு துன்பம் வந்தா, ஃபல் யஸ்குர் முசீபத்தஹு பி, என்னுடைய பிரிவால, என்னுடைய மௌத்தால வந்த முசீபத், அந்த இழப்பு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிரிவினையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உலகத்தை விட்டு மௌத்தாகி போனதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு அது பெரிசா வழங்காது. ஏன்? ஃபஇன்னஹா அஸமுல் மஸாயிபி இந்தா, என்னுடைய வஃபாத் இருக்குது, இதுதான் அவருக்கு ஆகப்பெரிய துயரம், ஆகப்பெரிய துன்பம், ஆகப்பெரிய இழப்பு. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு தான் ஆகப்பெரிய இழப்பு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு என்பது இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய அந்த கடைசி நாட்களை பற்றி சொல்லி கொண்டு வாராரு. சொல்லர், ஆஹிரு நதரத்தின் நதர்துஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கடைசியாக ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன் எப்ப? திங்கக்கிழமை வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டுடைய திரையை கொஞ்சம் நீக்கினாங்க, நீக்கி ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் இருக்கிற சஹாபாக்களை பார்த்தாங்க, பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபனதர்து இலா வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தேன். அந்த முகம் மிக பிரகாசமாக இருந்தது, வெளிச்சமாக இருந்துச்சு. மக்கள் எல்லாம்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமாக வச்சு அவங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க தொழுகைக்கு. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இவருக்கு பின்னாலே தொழுங்க. அபூபக்கர் இமாமாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பின்னால் நின்று உங்களோட தொழுகையில் நீங்கள் தொழுந்து கொள்ளுங்கோ என்று சொல்லிட்டு, அபூபக்கருக்கு பின்னால் நீங்கள் எல்லாரும் தொழுகையை நிறைவேற்றி கொள்ளுங்கோ என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையமர போட்டுட்டாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் வஃபாத்தானாங்க. அப்போ அந்த திங்கக்கிழமை மாலை நேரம் வதூஃபிய மின் ஆகிரி தாலிக்கல் யௌம், அந்த நாளையில் திங்கக்கிழமை மாலை நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகினாங்க என்ற செய்தியை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நேரம் கடுமையான வருத்தத்திருக்கிறாங்க, கடுமையான வருத்தம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட வலியுறுத்தி சொன்ன ஒரு செய்தி தான் அஸ்ஸலா அஸ்ஸலா. சொல்றாங்க, தொழுகையுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருந்து கொள்ளுங்க, தொழுகையை விட்டுடாதீங்க, தொழுகையில கவனமாயிருங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா இத்தகுல்லாஹ ஃபீ மா மலக்கத் ஐமானுக்கும். திரும்ப சொன்னாங்க, அடிமைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு அடிமைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுங்கோ, அடிமைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கோ என்ற செய்தியையும் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அதுலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிர் அப்படியே வந்து தொண்டை குழியில் நிற்கிது. தொண்டை குழியில் அந்த உயிர் இருக்கிற நேரத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்றாங்க. தொழுகையில் கவனமாயிருங்கோ, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ என்ற செய்தியை சொல்றாங்கண்டா. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய அமல்களுக்கு இபாதத் இருக்குது, ஆனால் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன இபாதத்து தான் தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த சஹாபி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கிறத பார்த்தாங்க. தொழுகைக்காக வேண்டி எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். ஏன் எல்லாரும் மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை கண்டு சந்தோஷம் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சந்தோஷத்தில் சிரிப்பு வந்து விட்டதே. கண்ணியமான சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தியில் அந்த திங்கக்கிழமை மாலை நேரம் வஃபாத்தானாங்க என்று வந்திருக்குது. சில ரிவாயத்துகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திங்கக்கிழமை லுஹாவுடைய நேரம், அதாவது முற்பகல் நேரம் வஃபாத்தாகினாங்க என்றும் இருக்குது. முற்பகல் நேரம். அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் காலையில் மௌத்தானாங்களா மாலையில் மௌத்தாயினாங்களா? சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானது வந்து அந்த முற்பகல் நேரம் தான். துஹாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. அப்போ மாலை நேரம் சொல்கிறாங்களே, அது எப்படி என்றா, சிலருக்கு ரசூலுல்லாஹ் வஃபாத்தான செய்தி கிடைத்தது மாலை நேரம். இப்போ இந்த காலம் மௌத்தாயினா அடுத்த நிமிஷம் உலகத்துக்கே வைத்துரும், ஒரு 2 நிமிஷத்தில் முழு உலகத்துக்கும் செய்தி வைத்துரும் மௌத்து என்று. ஏண்டா அந்த அளவுக்கு தொடர்பு சாதனங்கள் இருக்குது. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. அந்த மதீனா உள்ளுக்குத்தான் செய்தி போகிறதா இருந்தாலும் அது யாராவது பெய்த்து சொல்லணும், செய்தி எடுத்துட்டு ஒருத்தர் போகணும், பெய்த்து எத்தி வைக்கணும். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த செய்தி போய் கிடைக்கிறதுக்கு தாமதமாயிருக்குது. அதனால தான் சிலவங்க அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரம் வஃபாத்தாகினாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்தான அந்த கடைசி நேரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏண்டா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. அவன் நோயாளியாக இருக்கிற நேரத்தில் எல்லா மனைவிமார்ட்டையும் கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க, நான் இந்த கடைசி நாட்கள்
ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா ஆயிஷாட வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தரணும் என்று. அப்போ எல்லா மனைவிமார்களும் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் ஆயிஷாட வீட்டில் இருங்க, உங்களோட விருப்பம் மாதிரி யார் ரசூலல்லாஹ் நீங்கள் ஆயிஷாட வீட்டில் இருந்து கொள்ளுங்க அப்படின்னு அனுமதியை கொடுத்தாங்க. அந்த அனுமதியின் பேரில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அங்கே இருக்கிற நேரத்தில் வஃபாத்தானாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் கடைசி நேரத்தில் என்னுடைய நெஞ்சோட சேர்த்து பிடிச்சு கொண்டிருந்தேன். அந்த என்னுடைய நெஞ்சில சேர்ந்து சாஞ்சி அப்படியே இருக்கிற நேரத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயிர் பிரிந்தது என்பதாக சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் கடைசியாக தொழுவித்தது வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை. இமாமாக தொழுவித்தது வெள்ளிக்கிழமை. அதாவது திங்கக்கிழமை வஃபாத்தானாங்க. முந்தின வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் வந்து இமாமாக நின்று என்ன செஞ்சாங்க, கடைசியாக தொழுவிச்சாங்க. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் வந்து தொழுவிக்கல்ல. அந்த இமாமத்துடைய பொறுப்பு எடுத்ததே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னாங்க, நீங்கள் இமாமாக இருந்து தொழுவீங்கோ. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அபூபக்கர் இமாமாக இருக்கட்டும், உங்களுக்கு அவர் தான் தொழுவிப்பார் என்று. அந்த வகையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வெள்ளிக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமை வரங்காட்டியும் தொழுவிச்சாங்க. அதற்கு பின்னால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை வஃபாத்தானாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த கடைசி நேரத்தை பற்றி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைசி நேரத்தில் மௌத்துடைய வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சக்கராத். அந்த சக்கராத்துடைய நேரம் கடுமையான வேர்வை சிந்திக்கொண்டே இருக்குது. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது. கதஹுன் ஃபீஹி மா, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி உள்ள பாத்திரத்துக்குள்ள தன்னுடைய கையை போடுறாங்க. கையை நிலச்சி அந்த கையை எடுத்து தன்னுடைய முகத்தை அப்படியே துடைச்சி கொள்றாங்க அந்த தண்ணியால். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த அளவுக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் இருந்துச்சுதே சொல்றாங்க. அந்த முகத்தில் தண்ணியை தடாவி கொண்டு அல்லாஹும்மா இன்னி அலா முன்கராத்தில் மௌத் சொல்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மௌத்துடைய கஷ்டத்தில் எனக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். அல்லாஹும்மா இன்னி அலா சக்கராத்தில் மௌத், மௌத்துடைய சக்கராத், இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த கஷ்டத்தில் யா அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாவே கஷ்டப்பட்டாங்க சக்கராத்தில். சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட அந்த வேதனையை பார்த்ததுக்கு பின்னால, சக்கராத்தில் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டம் வேதனை அதை பார்த்ததுக்கு பின்னால உலகத்தில் யாராவது லேசா மூத்தாயினாங்க, ரூஹு லேசா பெய்த்தது, லேசா மூத்தாயினாங்க என்று சொன்னா நான் அதை ஆசைப்பட மாட்டேன், அதை நான் விரும்ப மாட்டேன். ஏன்? ரசூலுல்லாவே கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாவே அந்த கடைசி நேரத்தில் கடுமையான வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ரசூலுல்லாஹ் சிறந்த மனிதராக இருக்கிற நேரத்தில், உலகத்தில் வந்த ஆக சிறந்த மனிதர், அவருக்கும் அல்லாஹ் அந்த கடைசி வேதனையை கொடுத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்க்கும் அல்லாஹ் வேதனை கஷ்டத்தை, சக்கராத்துடைய கஷ்டத்தை கொடுத்தான். ஆனால் உலகத்தில் நல்ல மனிதர்களுக்கு வேதனை வாரது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு. நல்ல மனிதர்களுக்கு வேதனை வரும், அவங்க கஷ்டப்படுவாங்க, உலகத்தில் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சக்கராத்தில் கஷ்டம் வந்துச்சுது. அது மட்டுமல்ல, நபிமார்கள் ரசூலுல்லாவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு அந்த கஷ்டத்தில் வார நன்மை இருக்குது, அதை விட டபலாக கிடைக்கும். ரசூலுல்லாவுக்கு டபல். அது ஒரு சஹாபி ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த கடைசி வருத்தத்தில் இருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹ்ட்ட போனோடனே ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் வருத்தமாக இருக்குதா? சொன்னா, ஓ வருத்தமாக இருக்குது. அது உங்களுக்கு 2 கூலி இருக்குது, அதனாலயா? ரெட்டிப்பான கூலி இருக்குதானே, அதனாலயா? சொன்னாங்க, ஓ அப்படித்தான்.
அல்லாஹ் அதனால எனக்கு பெரிய கூலி இருக்குது, அதனால எனக்கு அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கும் அந்த வேதனை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கடைசி அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன் இல்லா ஹாத்தல்லாஹு அன்ஹு ஹதாயாஹு கமா தஹாத்து வரகு ஷஜரி. ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்தா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு வேதனை வந்தா அந்த வேதனையை வச்சு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவருடைய பாவங்கள் அப்படியே அழிக்கிறான். அந்த வேதனையால பாவம் ஒரு சின்ன வேதனையா இருக்கட்டும். ஒரு ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருதுண்டா, ரோட்ல போறாரு, போற நேரத்தில் காலில் ஒரு கல்லு குத்துது அல்லது ஒரு முள்ளு தான் குத்துது. ஒரு முஸ்லிமுக்கு அப்படி ஒரு முள்ளு தான் குத்தினாலும் அதனாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, அப்படி எந்த ஒரு வேதனை வந்தாலும் அல்லாஹ் அதன் மூலமாக அவருடைய பாவத்தை அழிக்காமல் இருக்க போறதில்லை. எப்படி என்றா சொன்னாங்க, காஞ்ச மரம், அந்த மரத்தை உசுப்பி விட்டுடனே அந்த மரத்துடைய இலைகள் எல்லாம் எப்படி விழுகுதோ இதே போல் அவருடைய பாவங்கள் எல்லாம் விழுந்துரும்ண்டாங்க. பாவம் எல்லாம் பெய்த்துரும். அந்த ஒரு முஸ்லிமுக்கு வர கஷ்டமும் அதுலேயும் பெரிய நன்மை இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வர கஷ்டம் அதில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளோ நன்மை, அந்த நன்மையும் எங்களை விட ரெட்டிப்பான நன்மை, மடங்கு 2 மடங்கு நன்மையை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய அடக்கம் விஷயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வருது. அதாவது என்ன நிலைமை என்றா, அந்த மதீனால ரசூலுல்லா மௌத்தானத்துக்கு பின்னால என்ன செய்கிற எல்லாருக்கும் ஒரு தடமாத்தம், ஒரு பரபரப்பு, ஒரு தீர்மானத்துக்கு வரையலா, இப்படியான ஒரு நிலைமை இருந்துச்சு. என்ன செய்கிற கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாவை அடக்கம் செய்யறதா இல்லையா? அடக்கம் செய்யறண்டா எங்க அடக்கம் செய்யற, எந்த இடத்துல ரசூலுல்லாவை அடக்குற? பிதர சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது அடக்கம் செய்யறதா இல்லையா? அடக்கம் செய்யறண்டா எங்க அடக்கம் செய்யற? இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சமஅது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் மா நஸீதுஹு. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டு எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது, நான் மறக்கல அதை சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா கபதல்லாஹு நபியன் இல்லா ஃபில் மௌதி இல்லதி யுஹிப்பு அன் யுதுஃபன ஃபீஹ். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த ஒரு நபியையும் மௌத்தாக்குறதாக இருந்தா அவரை எந்த இடத்துல அடக்கம் செய்யணும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடத்துல தான் நாம் அவரை மௌத்தாக்குவான். அவரை எந்த இடத்துல அடக்கணும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்குதோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுவான். இது ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எங்க மௌத்தாயினாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட அந்த ரூம்ல அப்ப என்ன செய்றாங்க? அந்த ரசூலுல்லாஹ் படுத்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட அந்த அறைக்குள்ள ரசூலுல்லாஹ் படுத்து கடைசியாக படுத்திருந்த அந்த விரிப்பை எடுத்துட்டு அதே இடத்துல கபரை தோன்றாங்க ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யறதுக்கு. ஏன்? அல்லாஹ் எந்த இடத்துல அடக்கம் செய்யணும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்துல உயிரை கைப்பற்றுவான். இந்த ஹதீஸ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன இந்த ஹதீஸை வச்சு அந்த இடத்துல குழிய தோண்டி ரசூலுல்லாவை அடக்கம் செய்யறதுக்கு தயாராகிறாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த குழிய தோண்டினாங்க. ரசூலுல்லாவுடைய கபரை தோண்டிய ஆள் யாரு? ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த செய்தி போனதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை கேட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மகள் தானே. ஆயிஷாட வீட்டை சுற்றி சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்து என்ற செய்தி காதில் விழுந்துருச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க. வந்து ரசூலுல்லாஹ் அப்படியே போத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு புடவையால், ஒரு வெள்ளை துணியால் போத்தி வச்சிருக்கிறாங்க.
வந்து முகத்தை திறக்கிறாங்க. முகத்தை திறந்தோடனே விளங்கிச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்து நல்லா விளங்கிச்சு. இப்போ உடனே தன்னுடைய தலையை குனிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 கண்களுக்கும் இடையில் இந்த நெத்தியில் முத்தமிடுறாங்க. ரசூலுல்லாஹ் முத்தமிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் அந்த இந்த சந்து 2ஐயும் இப்படி பிடிச்சாங்க. 2 பக்கத்தை இப்படி சந்து 2ஐயும் பிடிச்சி அப்படியே குந்தி தலையை குனிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய நெத்திய முத்தமிட்டு கொண்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 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 செய்தியை வச்சு சொல்றாங்க, மௌத்தாகினவரை முத்தமிடலாம். எங்களுக்கு நாங்கள் மௌத்தாகின வாப்பா மௌத்து அல்லது புள்ள மௌத்து, முத்தமிடுறதுல பிரச்சனை இல்லை. தக்பீலுல் மையத், மையத்தை முத்தமிடுறது ஜாயிஸு. முடியுமானவங்க ஆகுமானவங்க மையத்தை முத்தமிட்டு கொள்றதுல பிரச்சனை ஒன்று இல்லை. இஸ்லாம் அதற்கு அனுமதியை தருகுது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிட்டுட்டு வாயால் ஒரு வார்த்தை சொல்றாங்க. முத்தமிட்டதுக்கு பின்னால் சொல்றாங்க, வா நபியா வா சஃபியா வா ஹலீலா. இந்த வார்த்தை என்னண்டா உச்சகட்ட வேதனையை வெளிப்படுத்துற. உச்சகட்ட வேதனை. ஒருத்தருடைய பிரிவினை, ஒருத்தருக்கு வந்த இழப்பை வச்சு, யாருக்காவது ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இழப்பை வச்சு தன்னுடைய வேதனை, தனக்கு இருக்கிற வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவினையை வச்சு தன்னுடைய உச்சகட்ட வேதனையை இந்த வார்த்தையும் மூலமாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால இன்னொரு ஹதீஸ் ஒன்று கொண்டு வராங்க இமாம் திர்மிதி. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. முதலாவது மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த நேரம் முழு மதீனாவும் வெளிச்சமாக இருந்துச்சு, பிரகாசமானதாக ஆகியது மதீனா முழுக்க. மதீனாவில் இருக்கிற எல்லாமே பிரகாசம், எல்லாமே வெளிச்சம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின நாள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகின நாள் அதுலம மின்ஹா குல்லு ஷை, முழு மதீனாவும் இருந்துருச்சு. முழு மதீனாவும் இருந்துருச்சு. மதீனாவில் இருக்கிற எல்லாமே இருந்துருச்சு. கண்ணியமானவர்களே, முழு மதீனாவும் இருள் சூழ்ந்ததாக மாறிவிட்டது என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம் வஃபாத்தானாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செஞ்சது புதன்கிழமை. புதன்கிழமை மாலையில் இரவுதான், புதன்கிழமை இரவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவ்வளோ நேரம் பிற்படுத்தினாங்க, அடக்கம் செய்கிறதுக்கு அவ்வளோ பிற்படுத்தினாங்க என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அது ஏனெண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயின் உடனே சஹாபாக்கள் பதறி போனாங்க. என்ன செய்யறண்டே விளங்கல்ல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்கிறதா இல்லையா, தொழுகிறதா இல்லையா, எப்படி தொழுகிற, ரசூலுல்லாவுடைய ஜனாசாவை எந்த முறையில் தொழுகிற, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுது. என்ன செய்யறன்ற பிரச்சனை எல்லாம் வந்துச்சுது. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவ அடக்கம் செய்கிற விஷயத்தில் அதுக்கு ஒரு தீர்மானம் வரணும், தொழுகைக்கு ஒரு தீர்மானம் வரணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நேரம் எடுத்துருச்சு. அதுலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி தொழுகிற, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை எப்படி தொழுவிக்கிற என்ற விஷயத்தில் அவங்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் வந்துச்சு. அதில் ஒரு ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடைசி நேரத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப நுஸல்லி அலைக்க, உங்களோட ஜனாசா தொழுகையை நாங்கள் எப்படி தொழுகிற, நாங்கள் எப்படி தொழுகிறேன்னு கேட்டாங்க. ஜனாசா தொழுகையை எப்படி தொழுகிற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு என்ன அந்த இடத்துல வச்சுட்டு எல்லாரும் வெளியே பேத்துருங்க, ரூமில் இருந்து வெளியே பேத்துருங்க. வெளியே பேய்த்ததுக்கு பின்னால் முதலாவது ஜிப்ரீல் வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுவார், ரெண்டாவது மீகாயில் வந்து என்ன ஜனாசா தொழுகையை தொழுவார், அதுக்கு பிறகு இஸ்ராஃபீல் தொழுவார், அதுக்கு பின்னால் மலக்குமார்கள் ஒரு பெரும் கூட்டம் வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுவாங்க. அதுக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தார் ஜனாசா தொழுகையை தொழுவாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஜமாத்தாக வந்து ஏண்ட அறைக்குள்ளே வந்து நீங்கள் தொழுகையை தொழுது போங்கோ. கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அதனால்
சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் போற தொழுகிற துவா செஞ்சுட்டு வருவாங்க, அடுத்த ஒரு ஜமாத் போகும் தொழுவிட்டு வருவாங்க, அடுத்த ஏன்னா சின்ன அறை தானே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் போக இயலும், 2-3 பேர் தான் போய் தொழையிலும். இப்படியாக எல்லாரும் தொழுது முடிக்க ஒரு பெரியோரு டைம் ஒன்று எடுத்தது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செய்யறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்தது என்றே